ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லாங் வீடியோ 2 ராகி ஃபட்ஜி ப்ரௌனி. ஸோ இதுக்கு நான் 50 கிராம் பட்டர், 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓவனில் 1 மினிட் மெல்ட் பண்ணோன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆறட்டுன்ட்டு ஓரமாக வச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை நான் உடச்சி ஊற்றி ஒரு விஸ்க்கு வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரௌனி பண்ணணுன்னா முன்னாடி இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுறது நல்லது. ஸோ அப்போ தான் நல்லா இருக்கும் ப்ரௌனி. ஸோ இதை பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு 50 கிராம் சுகர், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்தாலும் பெட்டர். என்கிட்ட இல்லை, அதனால் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு அதையும் பீட் பண்ணிக்கலாம். எக் ஸ்மெல் வராமல் இருக்கும், அதுக்காக தான் வெனிலா எசன்ஸ் போடுறோம். நல்லா பீட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அந்த டார்க் சாக்லேட் பட்டர் பண்ணோம் இல்லைங்களா, மெல்ட் பண்ணோம் இல்லையா ஓவனில், அது ஆறி இருக்கும். ஸோ அதையும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக்கை வந்து இதோட ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூடாக ஊற்றக்கூடாதுங்க, இல்லைனா எக்கு வந்து பாயில் ஆகிடும். அதனால் நம்ம பட்டரும் டார்க் சாக்லேட்டும் ஆற விடணும். ஆற வச்சு தான் நம்ம வந்து இதோட சேர்க்கணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். 50 கிராம் ராகி மாவு, நான் ஒரு சல்லடை வச்சுருக்கேன். 50 கிராம் ராகி மாவு, 5 கிராம் கொக்கோ பவுடர். இது 1/4 kg மெஷர்மெண்ட்டு. 50 கிராம் ராகி மாவு, 5 கிராம் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அது நான் ரெண்டுத்தையும் முன்னாடியே எடுத்து நான் வச்சுட்டேன். அதையும் நான் எடுத்து இதில் போட்டு ஒன்றா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சளிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயே நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 350 ஃபாரன்ஹீட்டில் இல்லைனா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரௌனி பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரௌனி டின்னு, 1/4 kg ப்ரௌனி டின்னு எடுத்து இந்த மாவை ஊற்றிக்கலாம். அதில் வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு நான் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த மாவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம 350 ஃபாரன்ஹீட்டில் 18 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ப்ரௌனி கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஆப்ஷனுக்கு ஒரு டார்க் சாக்லேட் மேலே போடுறேன் கொஞ்சமாக. நீங்கள் நட்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓவனில் பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ சூப்பரான ஃபட்ஜியான ப்ரௌனி நமக்கு கிடைக்கும். நான் பிச்சு காட்டுற பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். 18 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.